போன வீடியோவில் நான் சுவாமிதோப்புக்கு போயிருந்தோம். ஸோ அதிலேருந்து இப்போ அடுத்து நாங்கள் முட்டைப்பொதிக்கு கிளம்பி வந்துவிட்டோம். சுவாமிதோப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இந்த முட்டைப்பொதி கோயில் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். சுவாமிதோப்பு கோயிலில் இருந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இங்கே இல்லை. இருந்தாலுமே ஐயா பிறந்த நாளில் மேக்ஸிமம் இந்த கோயிலுக்குமே பக்தர்கள் வருவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்தோம். இது முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா தோரகாபதி இருக்குது, ஸோ அம்பலப்பதி இருக்குது. இந்த மாதிரி ஐயா டெம்பிளுக்கும் மேக்ஸிமம் பக்தர்கள் போவாங்க. போகிற இடங்களில் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. காவலர்கள் அவங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சிட்ருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அன்னதானங்கள் கொடுத்துட்ருந்தாங்க. வழிகளில் மோர், அதுபோக தண்ணி, இந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் தாராளமாக கொடுத்துட்ருந்தாங்க. நீங்கள் இந்த நாட்களில் ஐயா டெம்பிளுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கோயில் பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா கூட சொல்லுங்கள். அது போயிட்டு மேலும் இந்த மாதிரி எந்தெந்த கோயில் உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பிரசாதமாக லட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வரிசையில் நின்று வாங்கி சாப்பிட்டோம். இந்த முட்டைப்பதி கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்டில் கடல் இருக்குது. நிறைய பக்தர்கள் இங்கே கடல் குளிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அலை அந்த அளவுக்கு இருக்காது, கம்மியான அலை தான் இருக்கும். சேஃப்டியான முறையில் இங்கே கடல் குளிப்பாங்க. கடல் குளிச்சுட்டு இங்கே கோயிலில் வழிபட்டுட்டு போவாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் கடல் குளிக்கலை, ஆனால் நாங்கள் கடலில் கால் நினச்சிட்டு இங்கே சாமி கும்பிட்டோம். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு திருவள்ளுவரோட சிலையும் தெரியும், அதையும் அப்படியே பார்க்கலாம். நாங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் நல்ல பாக்ஸு சவுண்டு செட்டப்போட நிறைய பேர் வந்தாங்க வண்டியில். அவங்க சரியான அலப்பறைகள் பண்ணாங்க. ஸோ அதோட வீடியோவும் இதில் நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக இந்த கோயிலோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி போகிற வழியில் விவேகானந்தபுரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜங்ஷன் இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன முட்டம்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ சின்ன முட்டத்துக்கு லாஸ்ட் எண்டில் இந்த கோயில் இருக்குது. அந்த பசங்க ஆடினதை நிறைய பேர் சுற்றி நின்று என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அதில் இருந்து ஆடிட்டே இருந்தாங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. டூரிஸ்ட் வண்டி நிறைய வந்துருந்துச்சு. அதில் நிறைய பேர் என்ஜாய் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க அந்த சவுண்டோட எஃபெக்டில். யார் யார் நீங்கள் இந்த மாதிரி சவுண்டு கேட்டு ஆட்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கோயில் வந்தவங்க அப்படியே எனக்கு தெரிஞ்சு கோயில் போகாமல் அப்படியே நின்று இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே சுற்றி சுற்றி ஐஸ் வண்டி அது இதுன்னு நிறைய வந்துடுச்சு, பாப்கார்னு அது இதுன்னு வந்துடுச்சு. எல்லாரும் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இவங்க ஆடினதை இவங்க பண்ண அலப்புறைகளை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அப்படியே கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. മലയാളി പെണ്ണാണു ഞാൻ പഞ്ചാബി ലഞ്ചി കൊഞ്ചും മണവാട്ടി പെണ്ണ
Om zimam zimam bing bing boom. Sustain se, tachi batte chati se. Om zimam zimam bing bing boom. Sustain se. இங்கே வந்து நாங்கள் இவங்க ஆடுறதெல்லாம் பார்த்து ரொம்ப டைம் போயிடுச்சு. சரி அப்படியே அங்கே இருந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி மேலும் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட கன்னியாகுமரியில் இந்த மாதிரி இன்னும் பிளேசஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்தந்த பிளேசஸ் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை அந்த பிளேஸை பற்றி இந்த மாதிரி வீடியோவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள்.